இருந்து அப்புறப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் பதிவாயிருக்கிற ஹதீஸ். இந்த பக்கங்களை நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை நான் கண்டேன், அவன் சுவனத்திலே சொர்க்கத்திலே இன்பமாக புரண்டு கொண்டிருந்தான். என்ன காரணம் என்று தேடிய போது மனிதர்களுக்கு இடைஞ்சலாக அமைந்த ஒரு மரக்கொப்பை அவன் பாதையிலிருந்து அப்புறப்படுத்தினான். அதன் காரணத்தினால் தான் சுவனத்திலே அவன் அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. பள்ளிவாசலிலே குப்பை கூலங்களை அகற்றி பள்ளிவாசலை துப்புரவு செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்த உம்மு மெஹ்ஜன் என்ற கருப்பின் அடிமை பெண்ணுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக தொழுகை நடாத்தினார்கள், ஜனாஸா தொழுகை நடாத்தினார்கள். அந்த பெண்ணை தான் சுரக்கத்திலே கண்டதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுன்னத்துகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் பற்றிய ஈமானிய உள்ளங்கள் பற்றிய உண்மையான உருவம் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீரை நீங்கள் அசுத்தப்படுத்த வேண்டாம், நீர் மாசடைவது மிக பயங்கரமானது என்று சொன்னார்கள். 3 லானத்துகளை தாபங்களை பயந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் நீங்கள் நீர் தங்கியிருக்கும் இடத்தில் மலம் கழிக்க வேண்டாம், பாதையோரத்தில் மலம் கழிக்க வேண்டாம், மர நிழலிலும் மலம் கழிக்க வேண்டாம். இந்த 3ம் சாபங்களாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அதிகமாக நீர் மாசடைவதற்கு என்ன காரணம்? பிழையான முறையில் இந்த டெனேட் சிஸ்டம் இருப்பதுதான். இந்த டெனேட் சிஸ்டம் பிழையாக அமைவது லானத், சாபம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய பாத்ரூம், நம்முடைய வாஷ்ரூம், நம்முடைய லெவட்ரி மாத்திரம் சரியாக இருந்து விட்டால் போதும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அதனால் படக்கூடிய அவஸ்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற போது அது லானத்தாக மாறும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் கூட சொல்லியிருக்கிறார்கள். தண்ணீரிலே ஒருவர் தலம் கழிக்க கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரிலே நின்றிருக்கிற ஓடாமல் நிற்கிற தண்ணீரிலே தலம் கழிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. எந்த அளவு தூரம் இந்த மார்க்கம் சூழல் சுற்றாடல் விஷயத்திலே மிகவும் வெளிப்போடு மிகவும் கவனமாக இருக்க சிந்திப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தை மிகவும் அதிகமாக வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம். உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 2 நியமத்துகளுடைய அருமை பெருமை மக்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. ஒன்று உடல் ஆரோக்கியம், 2வது ஓய்வு. இந்த 2உடைய பெருமை அருமை மக்களுக்கு புரியாமல் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு உடம்பிலே ராகத் இருக்கிறது, வீட்டிலே பாதுகாப்பு இருக்கிறது, அன்றைய தினத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கிறது சொன்னால் முழு உலகமே அவனது கையில் இருக்கிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன திருமதிலே பதிவார். வேற ஒன்றும் தேவையில்லை, 3 விஷயங்கள் போதுமானவை. ஒன்று உடம்பிலே ராகத்து ஆரோக்கியம், 2வது வீட்டிலே பாதுகாப்பு, 3வது அன்றைய சாப்பாடு. இந்த 3ம் இருந்தால் முழு உலகமுமே அந்த மனிதனுடைய கையில் தான் இருக்கிறது, முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன் அவன் என்று சொன்னார்கள் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உடல் ஆரோக்கியம் பேணுவது அமானத். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் 2 விஷயங்களை கேளுங்கள். ஒன்று யக்கீனை கேளுங்கள், அடுத்தது ஆபியாவை கேளுங்கள். ஈமானை, உறுதியை, யக்கீனை கேளுங்கள், அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். 2ஐயும் கேட்க வேண்டும். மறுமையுடைய தண்டனையிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு யக்கீன் தேவை, உலக நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆபியத்து தேவை. இந்த 2 முக்கியமானது. பலவீனமான மூமினை விட பலசாலியான மூமின், உடல் ஆரோக்கியம் குறைந்த மூமினை விட ஹெல்த்தியான மூமின் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன், சிறந்தவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன்னுடைய உடம்புக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ், உஸ்மான் இப்னு மதூன் போன்ற பல சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையிலே வழிபடுத்தி இருப்பதை, நெறிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். நோய்கள் இருக்கின்றன, நோய்களுக்கு நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும், நோய்களுக்கு நீங்கள் மருந்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சூழலை பற்றி, சுற்றாடலை பற்றிய நல்ல விழிப்புணர்வு நமக்கு தேவை. சூழலை, சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம் அல்ல, அது உலக விஷயம் அல்ல, அது மார்க்கம். மார்க்கத்திலே ஒரு பிரிக்க முடியாத பகுதி, ஒரு அமல், அது ஒரு சுன்னா, ஒரு இபாதத் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கூடாக நிறைய அஜ்ரை, கூலியை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழல் சுற்றாடலை பற்றி ஒரு விழிப்புணர்வை நமக்கு மத்தியில் ஏற்படுத்துவானாக. நமது உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள, நமது உடையை சுத்தமாக வைத்துக் கொள்ள, நமது உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள, நமது வீட்டை வீட்டு சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள, நமது ஊரை, நமது தெருவை சுத்தமாக வைத்துக் கொள்ள, இந்த நாட்டையே சுத்தமாக வைத்துக் கொண்டு இந்த தீனுக்கு உண்மையான சாட்சி பாருவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை மாற்றி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை எல்லா விஷயங்களும் பின்பற்றுவது போல
நமது அன்றாட வாழ்க்கையில், நமது குடும்ப வாழ்க்கையில், நமது சுகாதார வாழ்க்கையில், அனைத்து வாழ்க்கையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை ஹயாத்தாக்குகின்ற பக்குவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. எல்லா நோய்களிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எல்லா பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. கொடிய நோய்கள், கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள் அனைத்திலிருந்தும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك عظيم، بر رؤوف رحيم، ورب حليم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، اتقوا الله في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عميما، وبدأ بنفسه تعظيما، وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته أجمعين. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن بقية الصحابة أجمعين، وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين، واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. اللهم اجعلنا من النار، اللهم اجعلنا من النار، اللهم اجعلنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم، ودعوه يستجب لكم، واشكروه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة. الله